தீபாவளிக்கு அதிரசம் இல்லனா எப்படி? தீபாவளி ரெசிபிஸ்ல சக்கரை அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பாத்துலாமா? மாவு பச்சரிசி சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஆற வைங்க. அரிசி வந்து கையில புடிச்சு பார்த்தோம்னா லைட்டா ஒற்ற பதம் இருக்கணும். அந்த பதத்துல மிஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கி வந்துருங்க. இப்ப பாகு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேனா இருக்கணும். சோ 1 கப் சக்கரை 1/4 கப் தண்ணி ஊத்தி மெல்ட் பண்ணிக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நல்லா திக்காய் வரும்போது கம்மி பதம் கன்சிஸ்டன்சில என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து இந்த மாதிரி விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில பிடிபடுற மாதிரி இருக்கும். இதுதான் சக்கரை அதிரசத்துக்கான பாகு கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கணும். 1 கப் சக்கரை எடுத்துக்கிறதுனால 2 கப் அளவுக்கு மாவு வந்து தேவைப்பட்டுச்சு. மாவு போட ஆரம்பிச்சோனவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில அரிசி வந்து நிறைய மாவு வந்து கொள்ளும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். மாவு சேர்த்த பிறகு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப ஃப்ளோயாவும் இருக்க கூடாது. செமி சாலிட் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அந்த சமயத்துல 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் and 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 24 ஹவர்ஸ் நான் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறேன். நெக்ஸ்ட் டே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பண்றதுனாலும் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் பண்ண விட்டு அதுக்கப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டிட்டு சூடான எண்ணெயில ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஓட்ட விட மாதிரி நம்ம போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிலாம் இருக்க கூடாது. லைட்டா பொரிஞ்சு மேல வந்த பிறகு அப்படியே ஒரு ஃபிளிப் பண்ணிட்டு எடுத்து இந்த மாதிரி வடிச்சு எடுத்துருங்க. இந்த தீபாவளிக்கு சக்கரை அதிரசம் ட்ரை பண்ணிட்டு உங்க வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. பை.